ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜனவரி 18 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோஹிணி கிட்ட விஜயை வந்து எப்படின்னாச்சும் உங்கள் அப்பாவையாச்சும் மாமாவையே வர சொல்லு, உனக்கும் ஒரு பெருமையாக இருக்கும்லாமா. இப்போ நம்ம வீட்டிலனா பிரச்சனை இல்லை, நீ நம்ம வெளியில் இருக்கவங்களும் கேட்க ஆரம்பிச்சிடக்கூடாதுல்ல. முத்துவாய் எப்படியாவது அடைச்சிடலாம், ஆனால் வெளியில் போகும்போது எல்லோரும் கேட்பாங்கல்ல, அதனால் எப்படின்னாச்சும் வர சொல்லு அப்படின்னோடனே இப்போ ரோஹிணி இது எல்லாத்தையும் போய் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னடி பண்ணுறது, நீ சொன்ன கேரக்டர் எல்லாம் உண்மையாக தான் ஆக்க முடியும், வேறு என்ன பண்ணுறது, சரி என் கூட கிளம்பி வா, அதுக்கு ஒரு ஆள் இருக்கார், அவரை நீ தான் முடிவு பண்ணணும், அப்பாவா மாமாவான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு கறிக்கடைக்காரர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்குற கேரக்டர் வந்து நீங்கள் சும்மா சூப்பராக செய்வீங்களா, கமலஹாசனும் மணிரத்னமும் நடிக்கிற படத்தில் உங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, அது வாங்கி தரணுன்னா இங்கே ஒரு இந்த மாதிரி ரிஹர்சல் நடக்குது, அதில் நீங்கள் போய் ஷூட்டிங் போகணும், இவளோட வீட்டுக்கு போயிட்டு இவளோட மாமாவாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னோடனே அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அப்புறமா கமலஹாசன் மணிரத்னம் படத்தில் வாய்ப்பு கிடைக்குது, ரிஹர்சல் அப்படின்னு சொன்னோடனே ஓகே சொல்லிடுறாரு. இப்போ சரின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அடுத்த நடி பண்ணுறது, வர மாமா சும்மாவா வர முடியும், சீர் கொண்டு வரணும்ல அப்படின்னோடனே ஆமாம்ல இப்போ என்ன பண்ணுறதுன்னொடனே இப்போது அவங்க வித்யா என்ன சொன்னாங்கன்னா, பேசாமல் இப்போதைக்கு எங்கள் மாமா இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அப்புறமா எங்கள் அப்பா வரும்போது நிறைய தருவாருன்னு சொல்லிக்கலாம், இப்போ காசுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அப்போ ரோஹிணி மறுபடியும் சிட்டிக்கிட்டே போய் காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே போகிறாங்க. அங்கே வந்து மீனாவோட தம்பி இருக்கிறாரு. இவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அவங்க 2 பேரும் இவரை பார்க்கல, இவங்க என்ன அடிக்கடி வந்து காசு வாங்குறாங்க, ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி மீனாவோட தம்பி யோசிக்கிறாரு. ரோஹிணி வந்து 1,00,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே போய் ஒரு ப்ரேஸ்லெட்டு, ரோஹிணிக்கு ட்ரெஸ்ஸு, மனோஜுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவர்கிட்ட சொல்லி மாப்பிள்ளை யாருன்னு மனோஜை வந்து காட்டுறாங்க. இவர் தான் என்னோட வீட்டுக்காரர், அங்கே வந்து எதுவும் சொதப்பிடக்கூடாது, அவங்க அண்ணன் தம்பி 3 பேர், இது அவர் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க ரோஹிணி. இப்போ ரோஹிணியை காணும்னு சொல்லிட்டு வீட்டில் கால் பண்ணி பார்க்குறாங்க. எடுக்கலனோடனே விஜயா வந்து பயப்படுறாங்க, என்ன இவளை இன்னும் காணும், இந்த பொண்ணு அடிக்கடி எங்கே சொல்லாமல் போயிடுறா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, மீனா அவங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்க, நீ ஏமா வர, அவங்க தான் உன்னை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் நீ திருப்பி வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க தம்பி வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லாமா, நான் 10 தட்டுக்கு கூட ஒரு தொட்டு வச்சு தந்து விட்டுருப்பேன்லனோடனே, டே நீயே படிச்சுட்டு இருக்க, உன்ட்ட என்னடா காசு அப்படி சொல்லி வீட்டில் எல்லோரும் சத்தம் போடுறாங்க. இப்போ மீனாவை தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த வலையில் கொடுக்குறாரு. இந்த காசு உனக்கு எப்படி வந்துச்சுன்னொடனே, நான் என் சம்பாத்தியத்தில் தான்க்கா வாங்கினேன், நம்புக்கா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இதை நீயே வச்சுக்கோ, அவர் எப்போ காசு தர்றாரோ அப்போ உங்ககிட்ட தந்துட்டு நான் இந்த வலையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளே ரோஹிணி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா, சும்மா என்னோடய பார்லருக்கு கால் பண்ணாதீங்க, என்னை தப்பாக நினைக்க மாட்டாங்களா, அங்கே இருக்கிறவங்க என்னை எப்படி மதிப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் மாமா வர்றாரு அப்படின்னோடனே, என்ன சொல்கிற உங்கள் மாமா வர்றாரானோடனே, ஆமாம் அவர் நேராக அங்கே பாட்டி வீட்டுக்கே வந்துடுறே சொல்லியிருக்காரோடனே, இப்போ இவங்க எல்லோரும் பொங்கலுக்காக பாட்டி ஊருக்கு கிளம்புறாங்க. என்னம்மா அவங்க மாமா கிளம்பிட்டாரன்னு, அவர் இப்போ தான் பஸ் ஏறுனே சொன்னாரோடனே, என்னம்மா சொல்கிறனோடனே, இல்லை ஃப்ளைட்டுக்கும் இங்கேருந்து போகணும்ல அப்படி சொல்லிட்டு ரோஹிணி ஒரு மாதிரியே சமாளிக்கிறாங்க. இப்போ எல்லோரும் கிளம்பும்போது ஸ்ருதி வந்து நான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் விஜயா கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. மீனா, முத்து, அப்புறம் விஜயா, அண்ணாமலை இவங்க 4 பேர் ஒரு காரில், அவங்க 4 பேரும் ஒரு கார்லையே கிளம்புறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.